Hi, hello friends, welcome to my YouTube channel. I am Yagath. Now, a press action trader with a 90% accuracy. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான நியூஸஸ் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நம்ம சேனல்ல வீக்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். வித் 90% அக்யூரேசியோட நீங்க ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பார்க்கலாம். என்னோட அக்யூரேசி எவ்வளோ இருக்கு அப்படின்னு அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இந்த வாரமும் நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் ஏதாவது வந்து அதை தான் ஃபர்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணுவேன். தென் என்கிட்ட நீங்கள் ஏதாவது பர்சனலாக பேசணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, அதை லிங்கை கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது நான் பேசுறதுல ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பற்றி பார்ப்போம். போன வாரம் மொத்தம் 3 நாள் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. மற்ற 2 நாள் வந்து மார்க்கெட் லீவு. உங்களுக்கு அது நியூஸ் தெரியாது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நான் அதில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ப்ளஸ் நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் வியாழன் அண்ட் வெள்ளி வந்து லீவு, ட்ரேடிங் நடக்காது. ஸோ மொத்தமாக 3 நாள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அப்டேட்லாம் வேணும்னா உங்களுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து வந்திருக்கும், இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கும் சொல்லியிருந்தேன். அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரமே நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்த பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்து இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் நிஃப்டி கிளியரான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது நீ பார்க்கலாம், பார்த்தீங்களா, நிஃப்டி கிளியரான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. பிகாஸ் இது வந்து ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சுன்னா தான் நிஃப்டி இதுக்கப்புறம் மேலே போகும். நான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி எடுத்துப்பாங்கன்னா 2 ரெசிஸ்டண்ட்டோ இல்லை 2 சப்போர்ட் ஏரியா இருந்தாலோ, ட்ரெண்ட் லைன் மாதிரி சப்போர்ட் ஏரியா இருந்தாலோ அதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நான் எப்போவுமே கன்சிடர் பண்ணுறது 3 இல்லைனா அதுக்கு அபோவ், மினிமம் 3 இல்லைனா அதுக்கு அபோவ் தான் கன்சிடர் பண்ணுவேன். பட் இதில் வந்து 3 வந்திருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுது. ஒரு கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு கரெக்ஷன் இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபைட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. அது எப்போ நடக்க போதும் தெரியல. பட் நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். இப்போவே தெரியாது, கொஞ்சம் முன்னாடியே தெரியும். ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளீனாக சொல்லும் ஓகே ஒரு கரெக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு. பட் இந்த இடம் ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு அகெயின் நிஃப்டி வந்து மேலே போவோம்னு நான் ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் போன வாரம் 3 நாள் தான் நம்மளோட ட்ரேடிங் செக்ஷன் இருந்தது. வியாழன் வெள்ளி லீவு. இந்த நேரத்தில் நம்ம எப்பவுமே ஆஸ் அ நிஃப்டி ட்ரேடராக இருந்தீங்கன்னா SGX நிஃப்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். அது என்னப்பா SGX நிஃப்டி கேட்டிங்கன்னா, SGX நிஃப்டி தான். நிஃப்டி வந்து சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டாக ட்ரேட் ஆகுது. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு லாங் கேப் இருக்கும்போது, இந்தியாவில் லீவ் இருக்கும் பட் அதர் கண்ட்ரியில் வந்து லீவ் இருக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அது ஒரு லாங் கேப், அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான். பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஸோ நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் ஆச்சுன்னா இதுதான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் ஆகிட்டு இப்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நிற்குது. SGX நிஃப்டி எங்கே காட்டுதுன்னா 17,300 காட்டுது SGX நிஃப்டி. நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக இந்த சப்போர்ட் ஏரியா இருக்குல்ல, இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட தான் ஓப்பன் ஆகும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஓப்பன் ஆகும், இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட ஓப்பன் ஆகும். பிகாஸ் HDFCயோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ அந்த HDFC ட்வின்ஸ் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை தூக்கி பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மார்க்கெட் இந்த சென்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக தூக்கி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மண்டே ஒரு நல்ல ட்ரேடிங் செக்ஷனாக இருக்குமா ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ரிவர்சல் கொடுத்ததுன்னா அது ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஏன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு செம்ம மூவாக இருக்கும். பட் அதுவே இந்த இடத்த பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்தாலும் ஒரு நல்ல மூவாக இருக்கும். ரெண்டுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்லிங் சைடு போனாலும் சரி, பையிங் சைடு போனாலும் சரி, இல்லை புட் ஆப்ஷன் சைடு போனாலும் சரி, கால் ஆப்ஷன் சைடு போனாலும் சரி, பார்த்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். முன்னாடியே இப்படி தான் போவோம்னு ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஆஸ் ஆப்ஷன் பையராக மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
சைட்வேஸாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். கேப் டவுனாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட நிஃப்டி ஓப்பன் ஆகும். நிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் கொடுத்துட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து அகைன் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைனா இந்த இடத்த பிரேக் ஆகி இது ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்தது அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்தது அப்படின்னா நிஃப்டி அகைன் கீழே வந்துடும். கீழே வந்துட்டு இது ஒரு சப்போர்ட் ஜோனு. இந்த சப்போர்ட்டை வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ரெண்டு விதத்தில் தான் நிஃப்டி வந்து நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கேண்டில் ஹையை வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். நிஃப்டிலையும் அதே தான் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டிலையும் அதே தான் சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் மேஜர் கேண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் நிஃப்டியில் வந்து அது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பட் பேங்க் நிஃப்டியில் நல்லாவே சப்போர்ட் எடுக்கிறது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டைட் ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று அகெயின் பேங்க் நிஃப்டி மண்டே இந்த சப்போர்ட் அகெயின் சப்போர்ட் எடுத்து மேலே போகும். இல்லை அப்படின்னா இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கீழே விழுது அப்படின்னா நிஃப்டியை கண்டிப்பாக கீழே விழும். பிகாஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒன்றும் சேர்ந்தது தான் ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே போகுதுன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 800 பாயிண்ட் 1000 பாயிண்ட் மேலே போகும். அதே மாதிரி தான் இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் மைனஸில் இருக்குது அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 20 பாயிண்ட் ப்ளஸ் 30 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ட்விங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது HDFC ட்விங்ஸ்னு இருக்காங்களா, அதே மாதிரி நிஃப்டி ட்விங்ஸ்னு சொல்லலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு டைட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன், இந்த சப்போர்ட் ஏரியாவில் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போவோம். அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து போகும்போது தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். இல்லைனா இந்த சப்போர்ட் ஏரியாவை ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா உங்கள் என்ட்ரி இருக்கக்கூடாது. பிகாஸ் இங்கே இருக்கிற சப்போர்ட் ரொம்ப கிட்ட. இந்த ஒரு 50 பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட் எப்போ வேணா இந்த பிட்வீனில் இந்த பேங்க் நிஃப்டி எப்போ வேணா இந்த பிட்வீன் இருக்குல்ல, இந்த ஏரியா பிட்வீன்லேயே ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ப்ளஸ் ஆகினே இருக்கிற அமௌண்ட்லாம் மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த கேண்டிலோட சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ட்ரேட் எடுங்க. இது ரெசிஸ்டன்ட் ஆகி கீழே வந்ததுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் இது பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சதுன்னா அப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மண்டே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கேப் டவுனாக ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து மேலே போகும். இல்லை அப்படின்னா சைட்வேஸாக ஓப்பன் ஆகிட்டு அகெயின் ஒரு டைட் ரேஞ்சில் வந்து பவுண்ட் ஆகும். பிகாஸ் நிஃப்டி வந்து நல்ல கிளியர் ரிஜெக்ஷனில் இருக்கு. பேங்க் நிஃப்டி பிளஸ்ல இருந்ததுன்னா ஒரு சைட்வேஸ் பவுண்ட் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்லைனா பேங்க் நிஃப்டி நல்லா பிளஸ்ல இருந்ததுன்னா நிஃப்டியை கூட சேர்த்து தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் ஒரு 1 hour வெயிட் பண்ணி பாருங்க, எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுதுன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப சேஃபர் சைடு வேணும் அப்படின்னா யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் நீங்க ட்ரேட் எடுங்க. யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 12:30க்கு ஓப்பன் ஆகும் இந்தியன் டைம் பிரகாரம். ஸோ அந்த டைம் நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தெரியும். அப் ட்ரெண்ட்ல போதா டவுன் ட்ரெண்ட்ல போதான்னு ஒரு கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தெரியும். அந்த சேஞ்ச் பார்த்துட்டு ரொம்ப சேஃபர் சைடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. இல்லை நான் சேஃபர் சைடெல்லாம் இருக்க விரும்பல, பட் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு எந்த பக்கம் போகுதுன்னு மார்க்கெட் பார்த்துட்டு 15 minutes கன்ஃபார்ம் பண்ணுங்க. 5 minutes என்ட்ரி எடுங்க. 10 minutes எக்ஸிட் ஆயிடுங்க. அதுதான் நல்லது. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு அது எவ்வளோ பிளஸ்ல போனாலும் சரி, எவ்வளோ மைனஸ்ல போனாலும் சரி, அந்த பைசா நம்மளுக்கான பைசா தான் நம்மளால எடுக்க முடியும். ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஆப்ஷன் பையிங்ல இருக்கிறத வச்சுட்டு எடுத்துட்டு ஹாப்பியா இருங்க. சிம்பிள் அட்வைஸ். ஆசைப்பட்டவங்க எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ஆசைப்பட்டவங்க எல்லாருமே சீக்கிரமா ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே போயிருக்காங்க. கன்சிஸ்டன்ட் தான் ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட்ல. நீங்க ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். பட் அதை 3 நாளில் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த யூஸும் கிடையாது. பட் இதுவே டெய்லி 5,000 ரூபாய், டெய்லி 5,000 ரூபாய் நீங்கள் 5 நாளும் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 ரூபாய். எந்த ஒரு லாஸும் கிடையாது. அதை ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்ட் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு முக்கியம் கிடையாது. அதை ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்கிறேன் நான். ஒன்ஸ் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பூந்து விளையாடலாம். நான் எங்கே கற்றுக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கேன். நீங்கள் பே பண்ணி வாங்குற கோர்ஸில் கூட அந்த அளவுக்கு யாரும் டீட்டெயிலாக எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கணும், எதுவுமே தெரியாமல் கற்றுக்கணும், அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.
to change your